ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாவரும் கொஞ்ச நேரம் மிகுந்த உற்சாகத்தோட காணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாடல். வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. ரெண்டு பேர் கரங்களை தட்டிட்டு இருக்காங்க. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும். கண்கள் காணும் யாவும் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது. காலங்களும் சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காலங்களும் சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காற்று வீசும் திசையெல்லாம் மாறும், கடும் காரிருள் காலையாக மாறும். மனம் மாறும், குணம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. மனம் மாறும், குணம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிவிடும், உம் வார்த்தை மாறாதது.
வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், வார்த்தை மாறாதது. பாதைகளும் பாசங்களும் மாறும், நாம் நம்பி உள்ள நட்பு கூட மாறும். பந்தங்களும் பாசங்களும் மாறும், நாம் நம்பி உள்ள நட்பு கூட மாறும். வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும், இந்த வாலிபத்தின் அழகு கூட மாறும். நிலை மாறும், நிறம் மாறும், வார்த்தை மாறாதது. நிலை மாறும், நிறம் மாறும், வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிவிடும், வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், வார்த்தை மாறாதது. வாழ்வில் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. வசனம் நிலையானது. இந்த உலகத்துல எது வேணா மாறும், கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை தட்டலையே, இன்னும் கரங்களை தட்டலையே. அவருடைய வார்த்தை, அவர் வசனம் என்றென்றைக்கும் மாறாது. நம்மளை அன்றென்றுள்ள தேற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிறைய வார்த்தைகள். கர்த்தர் இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், நம்மளை அனுக்கிரகம் செய்வார், எல்லாத்தையும் கொடுப்பார், நான் வழிநடத்துவார். அந்த ஆண்டவருக்கு இந்த கிறிஸ்தவத்தை என்னைக்கு தேடி வந்தோமோ எல்லாத்தையும் கொடுப்பார்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நித்தம் 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆறுதலான வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எதை கொடுப்பாரு? கூரை கொடுக்குற தேவன் தான் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு. கிறிஸ்தவத்தை தேடி வந்துட்டீங்கன்னா நீங்க அப்படியே வாழ்வுல பறப்பீங்க, பயங்கரமா இருப்பீங்க அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். எல்லாம் உண்மைதான். நம்மள ஆண்டவரால முடியும். நம்மள ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. நிச்சயமா ஆண்டவரால எல்லாம் முடியும். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற பாதை என்ன பாதை அப்படிங்கிறத குறித்து சின்ன 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 வசனங்களை கொண்டு உங்களோட கூட பேசலாம்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் இதுல அனுபவத்திலையும் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம எல்லாருடைய அனுபவத்தில் அனுபவிச்ச விஷயங்கள் தான். சில விஷயங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை தேடி வந்துமோ எல்லாமே கிடைச்சிரும் நம்ம சொல்லுவோம். சுகிட்சமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு தேவையான சில வார்த்தைகள் இருக்குது. இன்றைக்கு நான் சொல்ல போறது, நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, துன்பப்படுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுங்க. இதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன். கொஞ்சம் யோசிக்கலாம், இதுக்காக நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோம்? நல்ல வார்த்தை, 4 வார்த்தை காதுக்கு இனிமையா கேட்டா இந்த வாரம் ஃபுல்லா அதை வச்சு நாங்கள் ஓட்டிடுவோமே, அந்த நல்ல வார்த்தையில கேட்டு ஓட்டிடுவோமே அப்படிங்கிறது நீங்க சொல்றது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் கர்த்தருடைய பாதை மிக குறுகலான பாதை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம விலகி போனோம்னா இந்த உலகத்துல எப்படி வேணா வாழ்ந்துடலாம், எப்படி சந்தோஷமா வாழலாம் நினைச்சா அநேக பாதை இருக்குது. எப்படி வேணா வாழ்ந்துடலாம், சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் கிறிஸ்தவத்தை என்னைக்கு தேடி வந்துட்டுமோ அது விசாலமான பாதைன்னு நம்ம சொல்ல முடியாது.
கையை அவசரப்பட்டு தட்டிட்டீங்க. விசாலமான பாதை கிடையாது, நெருக்கமான பாதை தான் அது. மிக குறுகலான பாதையும் நெருக்கமான பாதையும் தான். பரலோக ராஜ்யத்தை அடையணும்னா மிக குறுகலான பாதை என்றது வேதம் சொல்லுகிறது. வேதத்துல நிறைய வசனங்கள் அதுக்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நமக்கு மிக உபத்திரவ மத்தியில தான் நம்மள ஆண்டவர் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். சந்தோஷம் இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் தான் வாழ்க்கையே. ஒரு அப் அண்ட் டவுன் தானே. ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதுக்கு கீடான துக்கம். அதுக்கு ஒரு எப்பவுமே வருத்தமே இருந்தாலும் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லை, எப்பவுமே சந்தோஷம் வந்தாலும் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாமே தந்து கொண்டே இருக்கிறார்னா கிறிஸ்தவமே தேவையில்லையே. ஆண்டவரை துதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாமே சுகம், பலன், ஆரோக்கியம், வசதிகள் எல்லாமே கிடைச்சிட்டனா ஆண்டவரை தேட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவத்தோடு உங்களை வழி நடத்துவேன் சொல்லுகிறார். வாசல், எந்த வாசல்ல பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசலோ இடுக்கமும் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர், அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய எண்ணிக்கை தேடி வந்துமா, அதான் நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாம் கிடைச்சிரும்ன்றதுனா நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன பாதை ஆண்டவர் நம்ம வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார், என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற சற்று சிந்திச்சு பார்த்தோம்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறேனோ, இன்னைக்கு காலையில இருந்து நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது இதே வார்த்தைகளை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய பாஸ்டர் அவர்கள் காலையில் ஜெபம் நடத்தும் போது கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் எவ்வளவு வேதனையை துன்பத்தை உள்ள நான் வச்சுக்கிட்டு எனக்கு பேசிட்டு இருக்கேன் தெரியுமான்னு கேட்டார் நம்மளுடைய பாஸ்டர். அதே மாதிரி நம்ம வேதத்துல இந்த வேத பாடம் வாசிக்கும் போது அதே தான், அந்த வசனமும் அதே தான் வந்தது. வெறும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் அப்படின்னு வார்த்தைகள் வந்தது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு காதுல கேட்கும் போதெல்லாம் அதை தான் கேட்கறது. இன்னும் தெரியல, ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்குது. இந்த வழி ரொம்ப விசாலமான வழி, ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த பாதை என்னவான பாதை என்பதை குறித்து இன்றைக்கு சொல்லணும் அப்படின்றது ஒரு கர்த்தர் எழுதி வச்ச ஒரு தீர்மானம் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் உள்ளுக்குள்ள பல கஷ்டங்களை வச்சுட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நெருக்கமான வாசல் தான், எல்லாருக்குமே நெருக்கமான வாசல் தான். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்லணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நான் பெரிய அனுபவசாலி ரொம்ப அதுன்னு அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இருந்தாலும் என்னுடைய இந்த கொஞ்ச காலத்துல நம்மளுடைய என்னைக்கு ஊழியத்துல நம்ம என்னைக்குல இருந்தோ இருக்கிறோம். ஆனா இந்த ஊரோட காலம், இந்த ஊழியத்து நிமித்தம் நம்ம பார்க்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும் போது நம்ம ரொம்ப ஷார்ட், ரொம்ப குறுகிய பாதை தான். ரொம்ப மனசு வருத்தப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனா பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்களேன், ஒரு 100% மக்கள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு 100% மக்கள் சுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 10% மக்கள் நம்மளை திட்டதான் செய்வாங்க. அந்த 10% மக்கள் சொல்றது தான் மெயினா காதுல நம்மளை ரொம்ப அழுத்துறதா இருக்குது. ஆனா கொஞ்ச நேரம் நிதானிச்சு சுதாரிச்சுக்கிட்டோம்னா மீதி இருக்கிற 90% மக்கள் இருக்கிறாங்க. 90% மக்கள் இருக்கிற நம்மளை தோள் கொடுத்து தட்டி கொடுக்கிற மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க. அதை நம்ம நினைக்கும் போது இந்த 10% மக்களை மறந்துடுறோம் நம்ம. இது எல்லாருடைய வாழ்க்கையில நான் சொல்றது உதாரணத்துக்காக என்னுடைய லைஃபை சொன்னேன். ஒருத்தர் வாழ்க்கையில இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனையை கொண்டு பெருசா யோசிச்சு நம்ம மன கஷ்டப்பட்டு நம்மளை நாமே பாரப்படுத்திக்கிட்டு வியாதி எல்லாத்தையும் நம்மளே சம்பாதிச்சுக்கிறோம் அந்த நிமித்தம். ஆனா வாழ்க்கைங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குதுங்கிறத, நம்மளுக்கு சந்தோஷம் நம்மளை சுத்தி நிறைகிறத நம்ம மறந்துட்டு எது துக்கம் படுத்துதோ அதுதான் நம்மள மனசை ரொம்ப அழுத்துது போட்டு. இது இயற்கையாவே நம்ம மனசு எல்லாருக்குமே இருக்குது. அதான் கர்த்தருக்கென்று என்றைக்கு ஒப்படைச்சிட்டோமோ அதுதான் முதல்ல சொன்னது. வாழ்க்கை வாழணும்னா எப்படி வேணா வாழ்ந்துடலாம், சந்தோஷமா வாழ்ந்துடலாம். இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். எப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு என்று என்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த வாசல் ஒரு வாசல் தான். அந்த வாசல் குறுகின வாசலா இருக்கிறது, நெருங்கின வாசலா இருக்கிறது, கட்டுப்பாடோட வாசலாக இருக்கிறது. அதை கட்டுப்பாட்டோட அதை நம்ம அதுல பிரயாணம் பண்ணும்போது தான் ஆண்டவர் நமக்கு அது நன்மைகளை, ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை தான். கிறிஸ்துவுக்குள் தான் சந்தோஷமாமே தவிர கிறிஸ்துவுக்குள் வெளியே நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அது இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 5:4. துயரப்படுகிற
சொல்லு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, கஷ்டத்தை பத்தி தான் நான் பேச வந்தேன். கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற நாம் கர்த்தருடைய பார்வையில பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு துயரப்படுறீங்களா, நீங்க பாக்கியவான்கள். இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நம்ம கிட்ட. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிற அளவை பொறுத்து நம்ம யார்ன்றது நம்ம ஆண்டவர் நம்ம முடிவு பண்ணுகிறார். துயரப்படுகிறது நல்லது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறாரு. 1 பேதுரு 1:6 படிங்களேன். 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். இது வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்து. இந்த வசனத்தை ஆழமா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பொருந்து. சில காலம் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்படுகிறது அவசியம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. துன்பப்படுகிறது அவசியம். இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு நுட்பமான இந்த கவனிக்க வேண்டிய வசனமா இருக்கிறது பாருங்க. கொஞ்ச காலம் பாடுகள் அனுபவிச்சு தான் ஆகணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் கேட்கலாம்னு நீங்க நினைச்சு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றது துக்கப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இதுலயும் ஒரு வழி இருக்கிறது என்கிறதை நான் சொல்றேன். கொஞ்ச காலம் பாடு அனுப்புவது முதல்ல சொல்லிருக்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்க துன்பப்படுகிறது அவசியம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அத்தர் சொல்லுகிறார், ரொம்ப உபத்திரம் வழியா தான் பரலோக ராஜ்யம். உபத்திரப்படுகிறது நல்லது, உபத்திரப்படுகிறது அவசியம். இப்பொழுது கொஞ்ச காலம் பாடுகள் நீங்க அனுபவிப்பீங்க, ஆனால் துன்பப்படுகிறது நல்லது என்று சொல்ல. சங்கீதம் 34:19 படிங்களேன். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். முதல்ல நான் சொன்னது பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் துயரப்படுவது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ என்ன சொல்லுது பாருங்க, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா. அப்போ நம்மளை புரிஞ்சுக்கிறது என்னன்னா, கொஞ்சம் துன்பம் வந்தா நம்ம யாரு பாக்கியவான்கள், நிறைய துன்பம் வந்தா நம்ம தான் நீதிமான். இப்ப இதுல யாரு நீதிமான், யாரு பாக்கியவான்? துன்பத்தை பத்தி தான் அளவு. இப்போ நமக்கு மிகுந்த துன்பங்க, எனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் துன்பம் தாங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடின்னு சொல்றாங்க பாருங்க. எங்க பக்கம் திரும்பினாலும் நமக்கு வச்சிடறாங்க, வெடி வச்சிடறாங்க. இந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் எல்லாருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்றவங்க இருந்தாங்களா, அவங்க தான் நீதிமான். கொஞ்சம் துன்பமா இருக்கிறவங்கள அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க யாரு பாக்கியவான். இன்னைக்கு நீதிமானா பாக்கியவானா? அன்றைக்கு வைரட்டாரன் அம்மா காலத்திலேயே ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், நெருக்கமான வாசல் பாட்டு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அவர்கள் அன்றைக்கு அது என்ன பாட்டு? இவழி நெருக்கும் சிநேகித சுருக்கும், யார் இதை கடந்திடுவார், இதல்லோ மோட்ச வழி. அதுக்கப்புறம் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க, அது வரியில் படிங்க, சொல்லுங்க அந்த வரிகள் அடுத்த வழியை சொல்லுங்க. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு எல்லா மக்களாலும் வயலட் அம்மாவுக்கு எந்த சோதனை அவங்களுக்கு வந்திருக்கிறோம்? வயலட்டாரன் அம்மா அவர்களுக்கு அந்த காலத்துல எவ்வளவு பரிசுத்தமானவர்கள். அவங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்ற அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. முன்னாடி ஒருத்த வந்து நின்று நீ என்ன பாவம் செஞ்சிருக்கன்னு சொல்லி அப்படியே சொல்ற மனுஷி அவங்க எழுதின பாட்டு பாருங்க. எப்பக்கத்திலையும் நான் நெருக்கப்பட்டேன், எல்லா மக்களாலும் நான் கைவிடப்பட்டேன். அப்ப அவங்க உள்ளத்துல எந்த உள்ளத்துல வச்சு அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க? அவங்க
சார் ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. வயலட் ஆரோன் அம்மா அவர்களுக்கே இந்த கதினா நம்ம எல்லாம் எந்த கதி இல்லை எப்படி இருக்கிறோம் இல்லையா? அந்த பாடலை நமக்கு ஒரு ரொம்ப உணர்வு பூர்வமாக கேட்கும் போதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன். வயலட் ஆரோன் அம்மாவுக்கு எதுனா நம்மளாம் என்ன எல்லாம் சமாளித்து வரணும், எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து நின்று போராடணும், எல்லாத்தையும் போராடி தான் ஜெயிக்கணும். எந்த வேணா துன்பம் வரட்டும், அந்த 10% முக்கியம் கிடையாது, மீதி இருக்கிற 90% தான் நம்ம பார்க்கணும். அந்த பாடலை ஒரு வாட்டி நம்ம கேட்கலாமா? அந்த பாடலை நம்மளுடைய தலைமை போதர் வாய்ஸ்ல இருந்து கேட்கணும் எனக்கு ஒரு ஆசை, வேற ஒண்ணு இல்லை. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அதை கேட்கலாமா? தம்பி போடுங்க. ஸ்நேகிதர் சுருக்கம் யாரிதை கடந்திடுவார்? இதெல்லாம் மோட்ச வழி, இவ்வழி நெருக்கம். நெருக்கப்பட்டேன், எல்லா மக்களாலும் கைவிடப்பட்டேன். எப்பக்கத்திலையும் நெருக்கப்பட்டேன், எல்லா மக்களாலும் கைவிடப்பட்டேன். நிந்தை அவமானம் நெருங்கி வந்தது, நிந்தை அவமானம் நெருங்கி வந்தது. எந்த ஏவுமாலே இவையெல்லாம் கடந்தேன், இவ்வழி நெருக்கம் ஸ்நேகிதர் சுருக்கம் யார் இதை கடந்திடுவார்? இதெல்லாம் மோட்ச வழி, இவ்வழி நெருக்கம். கர்த்தனே உம்மிலே நிலைத்து நின்றேன், கண்ணீரின் நிந்தையால் கருத்து போனேன். கர்த்தனே உம்மிலே நிலைத்து நின்றேன், துன்பத்தின் மத்தியில் அன்பரின் சத்தத்தால், துன்பத்தின் மத்தியில் அன்பரின் சத்தத்தால் இன்பத்துள்ளானே இயேசுவை அறிந்தேன். இவ்வழி நெருக்கம் ஸ்நேகிதர் சுருக்கம் யார் இதை கடந்திடுவார்? இதெல்லாம் மோட்ச வழி, இவ்வழி நெருக்கம். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிவதாலே, பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிவதாலே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்து, பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்து,
பரிசுத்தரை காணும் நாள் வந்தது. இவ்வழி நெருக்கம் சிநேகித சுருக்கம் யார் இதை கடந்திடுவார்? இதெல்லாம் மோட்ச வழி. இவ்வழி நெருக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வரிகள், இவருடைய வாய்ஸ். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன், எல்லா மக்களாலும் கைவிடப்பட்டேன். எந்தையே உம்மாலே இதையெல்லாம் சகித்தேன். பாடுபட்டவர்கள் அவர்கள்லாம், பாடுபட்டவர்கள், எல்லா நெருக்கத்தை பார்த்தவர்கள் இல்ல. இன்னைக்கு எல்லாருமே இந்த சபையில உள்ள எத்தனை பேருக்குமே நான் சொல்றேன், எல்லாருக்குமே எல்லா பாடுகளை எல்லாம் அனுபவிச்சு இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டோமோ எல்லாமே நமக்கு தெரியும். கிறிஸ்தவ பாதைனா என்னன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் சில ஊழியங்களை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணணும், இல்ல ஏதாவது ஊழியக்காரர்களை குறை சொல்லணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு வேற உலகத்து மாதிரி போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு எல்லாம் ஒரு பெரிய பெரிய வாத்திய கருவிகள் சுத்தி நிக்க வச்சு இன்னைக்கு எல்லாம் நல்லா டான்ஸ் போட்டு நல்லா ஆடினா அந்த கிரௌடு அதுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட சில இடத்துல 1500 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட் வாங்கி கொண்டு போய் அந்த இடத்துல பாக்குறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நான் அதெல்லாம் விமர்சனம் பண்ணணும், இல்ல தவறு நியாயம் இதை பத்தி நான் சொல்லல. ஆனால் பக்தியோ ஆண்டவருடைய வழியோ மோட்சத்துக்கு போற வழியோ அவர்கள் அங்க சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இன்னைக்கு எல்லாம் அப்படியே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னா இன்னைக்கு சுத்தி ஜனங்க அப்படியே ஃபுல்லா திறனான ஜனங்க சூழ்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பக்தி விருத்துக்கு எதுவான நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுத்து மோட்சத்துக்கு போற வழிதான் எல்லாமே வழி குறுகனான வழிதான், இன்னைக்கு கஷ்டமான வழிதான், நீங்க துன்பத்தை சகிச்சுதான் ஆகணும் இப்படி சொல்லி கொடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் யோசனை வருது. ஏன்பா நல்லா இருப்ப நீ எல்லாம் கிடைக்கும், எல்லாம் சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும், இதையே சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இதையும் சொல்ல வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நம்ம சொல்லனாலும் நிச்சயமாக என்றைக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டுமோ இன்னைக்கு நம்மளோட இந்த வழியில பிரயாணம் பண்ண வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஏனால் மோட்சத்துக்கு போய் ஆகணும். இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஐயா பாஸ்டர்ஸ்லாம் நேற்று பேசினாங்க. இன்னைக்கு அவங்கள வர வைக்கிறது, சரி வர வச்சுட்டு இருக்காங்க, அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவோம் கேட்டோம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம், 1 மணி நேரம் முழங்கால் ஜெபம். ஊழியக்காரர்கள்லாம் ஏன் வாலிப பிள்ளைகள் வரல, அவங்க இந்த ஸ்கூல்ல பசங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பிள்ளைகள் வரல ஏதாவது ஒண்ணுன்னா ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணலன்னா முட்டி போட வைப்பாங்க. இன்னைக்கு அவர்கள் வரலன்றதுக்காக இன்னைக்கு பாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து முட்டி போடலான்னு இருக்கிறோம். எல்லாம் சனிக்கிழமை மொத்த பேரை முட்டி போட போறீங்க. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் 3-4 பேர் எல்லாரும் சேர்ந்து முதல்ல நாங்க முட்டி போட்டு நெடு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பார்க்கலாம், இன்னைக்கு பிள்ளைகள் வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் முடிவு எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு அவர்கள் வரல, நாங்க தான் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிடணும், பார்க்கலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், வருவாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஜெபம் வருவாங்க, பிரயோஜனப்படுத்தலாமே அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணு இல்லை. யாரை தவறா நினைக்க வேண்டாம். அக்கம் பக்கத்தில் முடிந்த வரை என்ன பண்றோம் ஒண்ணு இல்லை. யார் இந்த இடத்துல நின்று போதிக்கிறாங்க, யார் இந்த இடத்துல நின்று ஜெபம் நடத்துறாங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம ஜெபம்ன்றோம், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் அதுக்கு சின்ன ஒரு முடிந்தவரை, நான் எல்லாரையும் கம்பல் பண்ணல, முடிந்தவரை இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபம், வாலிப பிள்ளைகள் ஜெபம், இதுல எல்லாத்திலையும் நம்ம கலந்து கொண்டோம்னா தேவனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா காலம் கடைசி காலமா தான் இருக்குது. இன்னைக்கு எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்குது எல்லாமே நல்ல செய்தி தான் நம்ம காதுல கேட்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாம் கேட்கிற செய்தி எல்லாமே இந்த மாதிரி செய்திகள் தான் வருது. எல்லாம் வியாதி செய்திலாம், சில மனசை போட்டு உழுக்கிற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஒரு வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போற வாசல் மிக குறுகுன வாசலா இருக்கிறது. நம்ம எப்போ துன்பப்படுகிறோமோ நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நம்மளுடைய துன்பத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம என்னென்ன துன்பம் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோமோ, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமானா இல்ல பாக்கியவானா, இதுதான் இப்ப பிரச்சனை. பாக்கியவானா லேசா பிரச்சனை, நீதிமானா அதிக பிரச்சனை. இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல என்ன ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவருடைய நாமம் இதுல எவ்வளவு விளங்கம் பண்ணுது அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம ஆண்டவருடைய துன்பத்துல
ஆண்டவர் வந்தாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து வேதத்துல வந்து சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ ஞாபகத்துக்கு வருவோம். நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ ஞாபகத்துக்கு வரும்போது அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அவர்களை தூக்கி நெருப்புல போட்டார்கள். இவர்கள் ஓகே, அவர்கள் வந்தாங்க. ஆனால் ஒன்று நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. அவர்கள் நெருப்புல போட்டார்கள். ஒருவேளை அவர்கள் நெருப்புல போடவில்லை என்றால், அந்த கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது தயாராகவில்லை என்றால், அந்த இப்ப அவங்க சொல்றாங்க நெருப்புல போட போறோம், இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? அந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தெரியுமா? உள்ள நாங்க சாக போறோம்னு தான் அவங்க நின்னாங்க. இதை நம்ம உணர்வா யோசிச்சு பார்க்கணும். இந்த தெரிஞ்ச சரித்திரம் தான். நம்ம எல்லாரும் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இதை சற்று ஒரு நுட்பமா சிந்திச்சு பார்த்தோம்னா, அவர்களுக்கு தெரியுமா அவர்கள் சாக போறாங்கன்னு தெரியுமா? அவர் தூக்கி உள்ள போட்டா அவங்க சாக போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இருந்தாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சலை நாங்க வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றதை நம்ம பார்க்கிறோம். தூக்கி உள்ள போட்டதுனாலதான் 4ஆம் ஆயின் சாயல் அந்த இடத்துல வந்ததை நம்ம பார்க்கிறோம். 4ஆம் ஆய் அப்போ பிரச்சனை வரும். நமக்கு பிரச்சனை வரும்போது தான் ஆண்டவருடைய நாமம் அங்க விளங்க பண்ணும். அதை பார்த்து எவ்வளவு மக்கள் ஆண்டவரை பின்பற்றி இருப்பாங்க, எவ்வளவு ஜனங்கள் அதை பார்த்து பின்பற்றிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். அவள் நெருப்புல போட்டாங்கன்னு மட்டும் நமக்கு சொல்றோம் ஈஸியா, கர்த்தரவர்களை காப்பாத்தினார். அதான் அதை பார்த்து எத்தனை பேரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதே போலதான் தானியேலும், அதே வசனத்துல தானியேலை பார்க்க போனோம்னாலும் அதே மாதிரி தான் சிங்கக்கவியில போட்டாங்க. அவரை சிங்கக்கவியில போட்டாலும் அவர் நாமம் விளங்கும்படி சிங்கத்தை வாயை கட்டினதை நம்ம பார்க்கிறோம். அவர் நாமம் விளங்கணும். துன்பத்திலே ஒரு வெற்றி, துன்பத்திலே ஒரு அதிசயம், துன்பத்திலே கர்த்தருடைய நாமம் விளங்க பண்ணுகிறது நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நமக்கு எல்லாமே நம்ம அறிந்திருக்கிறோம், சகலமும் நம்ம அறிந்திருக்கிறோம். என்றைக்கு அதுதான் முன்னாடியே சொன்னது, கர்த்தரை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ நம்ம சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்துல இதுதான் பிரச்சனை. நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கிறோம், நம்ம உலகத்துல எல்லாரும் சந்தோஷமான தானே இருக்கிறாங்க. நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு சின்ன உணர்வு நமக்கு எல்லாருக்கும் ஒரு நேரம் வந்திருக்கும். நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ அவர்கள் வீடு வாங்குறாங்க, ஒரு 2 வீலர் வாங்குறாங்க, ஒரு கார் வாங்குறாங்க. நம்மளால ஒண்ணுமே வாங்க முடியலையே. ஒரு 2 வீலர் வாங்கினால எவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு ₹1,00,000 மேல போயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோமேன்ற ஒரு சின்ன உணர்வு நமக்கு அது வரதான் செய்யுது. சில நேரத்தில் அது வரதான் செய்யும். இன்னைக்கு உலகத்தான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்றான். நம்ம கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே 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 இருக்கிறோம் நம்ம. ஆனால் நமக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல, நமக்கு ஏன் இந்த கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் இந்த உலகத்துல நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகத்துல எந்த விதத்துல வேணா 2-3 விதமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களும் பார்க்கிறோம். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இங்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கஷ்டத்தை அனுபவிச்சு வாழ்க்கையை ஜெயிச்சு நம்ம அங்க போகணுன்ற திட்டத்தோட நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா அவர்கள் இந்த உலகத்திலேயே சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்றத நம்ம அனுபவிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா எந்த வழியில போனாலும் போலான்னு சொல்றவங்களுக்கு எந்த ரூல்ஸ் கிடையாது. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது எதுவுமே. இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேனுவலே அவங்களுக்கு கிடையாது. எங்க வேணா போறோம், எங்க வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். எந்த தப்பும் அவர்களுக்கு இல்லை, எந்த நியாயம் அநியாயம் எதுவுமே அவருக்கு இல்லை. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு நியாய அநியாயம் இருக்குது, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அதை பார்க்கும்போது லாசரு அப்படின்ற ஒரு தனி நம்ம பொறுத்து பார்க்கிறோம். லாசரு ஐஸ்வர்யவான் என்றவரை குறித்து நம்ம அந்த வேதத்துல பார்க்கிறோம். லூக்கா 16:19 பார்க்கிறோம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரத்தை தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்தான். 2 பேர் இருந்தாங்க. ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தான், ஒரு லாசர் இருந்தான். ஒரு லாசர் என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரொம்ப ஏழை. அவன் ஐஸ்வர்யவான், உலகத்துல எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நல்ல ரத்தாம்பர உடையோட நல்ல ஒரு செழிப்பா வாழ்ந்த ஒரு மனுஷன், வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அதே இடத்துல லாசரு என்ற ஒரு மனுஷனும் அந்த இடத்துல வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த லாசரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அந்த லாசரு ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் இருந்தவன். அவன் உடல்ல வியாதியோடு இருந்தவன், பருக்கள் நிறைந்தவன். அவன் நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு விளிம்பில் இருந்த ஒரு மனிதன் தான். அவங்க மேஜையிலிருந்து அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுகிற அந்த சாப்பாடு அவர்கள் மேஜையிலிருந்து கீழே விழும்போது அதை எடுத்து சாப்பிட்டால் என் பசி தீருமே என்று ஏங்கி கொண்டிருந்த மனுஷன் தான் அந்த லாசரு. ஆனால் ஒரு நாள் வந்தது,
ஒரு நாள் வந்தது, 2 பேருக்குமே மரணம் வந்தது. 2 பேர், அந்த ஐஸ்வர்யவானுக்கும் மரணம் தான், இன்றைக்கு வந்து இந்த ஏழைக்கும் மரணம் தான். இந்த உலகத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் ஏழைக்கு 2 பேருக்கு என்ன வித்தியாசம் நம்ம தெரியுமா? இந்த உலகத்துல சாவுங்கிறது, மரணம்ங்கிறது 2 பேருக்கும் ஒன்று தான். ஆனால் கொண்டு செல்கிற வழி தான் 2 பேருக்கும் ஒரு வித்தியாசப்படுது. ஐஸ்வர்யவானுக்கு ரொம்ப காஸ்ட்லி பாக்ஸை வச்சு கொண்டு போறாங்க, ஏழைக்கு சாதாரண பாக்ஸை வச்சு கொண்டு போறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர 2 பேரும் போகிறது உலகத்துல ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்துல கொண்டு போறது கிடையாது. ஒரு புடி மண்ணை கூட கொண்டு போறதில்ல. மண்ணானது தன் மண்ணுக்கு திரும்பும் சொல்லுகிற மாதிரி அவர்கள் மண்ணுக்கு தான் போறாங்க. ஐஸ்வர்யவான மண்ணுக்கு தான் போனா, லாசரும் மண்ணுக்கு தான் போனா. ஆனால் இந்த உலகத்துல, அதுதான் நான் சொல்றேன், இந்த உலகத்துல இவ்வளவு காலம் நம்ம பாடுகள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் சகிச்சு கொண்டிருக்கிறோம். எதற்காக? அந்த லாசருவின் வாழ்க்கை வாழ்வதற்காக. அவனுக்கு என்ன நேர்ந்தது? என்ன, 2 பேரும் மரிச்சாங்க. ஆனால் அவங்க சென்ற இடம், லாசருவை கரங்களை பிடித்து, ஒரு தேவதூதன் கரங்களை பிடித்து கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில உட்கார வச்சாரு. ஆபிரகாமின் மடியில உட்கார வச்சு அழகு பார்க்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானோ பாதாளத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ உலகமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல அதை தான் சொன்னேன் நான், எவ்வளவு வேணா வாழ்ந்துடலாம், எவ்வளவு வேணா வாழலாம் நினைக்கிறவர்களுக்கு இதுதான் கதி. அவருக்கு மின்மையில மறுமையில ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு மறக்கல, ஆனால் நம்மளை பார்க்கிறோம்ல, அதுக்கு சொல்றேன், அவருக்கு செல்வ செழிப்பா வாழ்றாங்களே, நமக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற ஏக்கம் நிச்சயமா சொல்றேன் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஒரு பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அவரவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருக்கு. அவருக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் உடுத்துறாங்க, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் உடுத்துறாங்க, எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் அன்னைக்கு. ஆனா அதே நேரத்தில் அப்படி இருக்கும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த லாசரு ஐஸ்வர்யவானை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம யோசிக்க வேண்டியது ஒண்ணு, ஐஸ்வர்யவானுக்கு கிடைத்த இடம் எது, லாசருக்கு கிடைத்த இடம் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் லாசரு ஆபிரகாம் மடியில உட்கார்ந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஐஸ்வர்யவானோ பாதாளத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாதாளத்துல இருந்து அவர் கேட்கிறாரு, எங்க மனம் திரும்புறாரு பாருங்க. பாதாளத்துல மனம் திரும்புறத நம்ம பார்க்கிறோம். அவர் அங்க மனம் திரும்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்குது. பாதாளத்துக்கு போயிட்டு அவர் சொல்றாரு, அங்கிருந்து சொல்றாரு, அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, கீழே எல்லாம் உள்ள அக்கினியில இருக்கிற நரகத்தின் பாதாளத்துல அவர் இருந்துட்டு அங்கிருந்து கேட்கிறாரு. அங்கிருந்து அவர் சொல்லிட்டு கேட்கிறாரு, ஆபிரகாமுக்கு அங்க கூப்பிடுறாரு, தகப்பனே. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை கேட்கிறாரு. பாதாளத்திலிருந்து அங்க பரலோகத்தை பார்த்து கேட்கிறாரு. பரலோகத்துல இருக்கிற லாசரு ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து லாசரு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆபிரகாம பத்தி பார்த்து கேட்கிறாரு, தகப்பனே நீர் இறங்கி படிங்க. லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறேன்னு கூப்பிட்டான். அவர் கேட்கிறாரு, அவர் விரல் நுனியில அந்த தண்ணியை நுணைச்சி என் நாக்குல வச்சீங்கன்னா எனக்கு குளிர்ந்துரும், அந்த நாக்குல வச்சீங்கன்னா நான் குளிர்ந்துரும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எங்க நரகத்துல இருந்து கேட்கிறாரு அவர். அப்போ அந்த ஆபிரகாம் அவரை கொஞ்சம் நக்கில் பண்ணியும் பாக்குறாரு பாருங்க. இந்த உலகத்துல அப்ப சொல்றாரு, நீ இந்த உலகத்துல நீ எப்படி வாழ்ந்த, எல்லாத்தையும் அனுபவிச்சல்ல. அந்த ஆபிரகாம் சொல்றது அந்த இருக்கு பாருங்க, நீ எல்லாத்தையும் அனுபவிச்ச. ஆனா லாசருவோ எதையும் அனுபவிக்கல. அவர் அதனால தீமைகளை அனுபவித்தான், தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். அவர்கள் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் விரல் நுனியில நினைச்சு என் நாக்குல வச்சாலும் என் குளிருமே அப்படின்னு அவர் கேட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கிருந்து அவர் சொல்லும் போது ஆபிரகாம் அங்கிருந்து நம்ம அவரை பார்த்து சொல்றாரு, இவன் நன்மைகளை அனுபவிச்சான், அவன் தீமைகளை அனுபவிச்சான். சோ அதனால அவர் சொல்றாரு, அங்கிருந்து அவரை நக்கல் பண்ணி பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ நன்மை அனுபவிச்சல்ல, இப்போ நீ அனுபவிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவ்விடத்துல இருந்து இவ்விடத்துக்கு வரவும், இவ்விடத்துல இருந்து அவ்விடத்துக்கு வரவும் பெரிய பிளவு இருக்குது, நாங்க அங்கேயும் வர முடியாது, நீ இங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லுகிறார். உலகத்துல வாழ்கிறவர்களுக்கு இதுதான் கதி. இது உலகத்துல சிற்றின்பமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இதுதான் கதி என்பதற்கு தான் இதை சொல்றேன். இன்னைக்கு நம்ம சொல்றோம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், ரொம்ப பிரச்சனை துன்பம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த லாசரு கதையை, நம்ம லாசருடைய சரித்திரத்தை ஆண்டவர் சொல்லுற இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாகவே அவர்கள் நம்மளோட வாழ்வுக்கு பிறகு என்ன
நடக்க போகுது என்று சொல்றாரு. ஒரு பிளவு இவ்விடத்திலிருந்து அவ்விடத்துக்கு போகும், அவ்விடத்திலிருந்து இவ்விடத்துக்கு வரவும் எதுவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறார், என் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்கிறாங்க, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த முறையிடுறதை நம்ம பார்க்கிறோம். கீழே நரகத்திலிருந்து ஆபிரகாம் தகப்பனே தகப்பனேன்னு கூப்பிடுறாரு, அங்கிருந்து ஆபிரகாம் மகனேன்னு கூப்பிடுறாரு. தகப்பனே மகனே, தகப்பன் மகனுமா இருந்தாலும் பாவம் செய்தாலும் நரகம் தான். அங்கிருந்து கூப்பிட்டாலும் தகப்பனேன்னு கூப்பிட்டாலும், என் பிள்ளையேன்னு கூப்பிட்டாலும் நரகம் தான். யார் தப்பு செய்தாலும் நரகம் தான். நான் அதுதான் சொல்றேன், பரலோகத்துக்கு போற வாசல் மிகவும் குறுகலானது என்று நம்ம இதை பார்க்கிறோம். அதே போல நம்ம இன்னொரு வசனத்தை பாருங்க, வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று மனம் திரும்பு அப்படின்னு சொல்லு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் அதான் முதலே சொன்ன மாதிரி பாக்கியவான்கள் நீதிமான். இப்ப அவர் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேனோ அவருக்கு ரொம்ப பாடுபடுத்தி தான் பார்ப்பேன்னு சொல்றாரு அவர். உதாரணத்துக்கு நம்ம போடலாம். நம்ம உதாரணத்துக்கு இப்படி சொல்லும் போதே நம்ம உதாரணத்துக்கு யாரு மனசுக்கு வருவா? யாரு மனசுக்கு வருவா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் அப்படின்னு கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அவர் தான் மனசுல வருவார். அவரு நேசிக்கிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று யோபு தான் நமக்கு மனசுல வருவார். எல்லாம் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தவர். அவருக்கு நினைச்சது சாதாரண கஷ்டமா, அவருக்கு நினைச்சது அனுபவிச்சது எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாரு. இருந்தாலும் கர்த்தர் மேல மிக உறுதியா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவருக்கு ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கர் என்று அவன் வேதத்துல நம்ம போட்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்ம ஆரம்பத்துல வாசி கேட்ட வசனத்தின்படி கேட்டுக்கு போகிற வழி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜீவனுக்கு போகிற வழி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜீவ கிரீடம். நம்ம உலகத்துல எல்லா பாடுகளை சகித்து வாழ்ந்தால் நம்ம ஜீவனுக்கு போவோம். ஆனால் கேட்டுக்கு போகிற வழி என்ற இடத்துல நம்ம போட்டிருக்குது. கேட்டுக்கு போகிற வழின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல பண ஆசை, பொருளாசை உள்ளவர்களுக்கு இது பொருந்தும். இந்த வழி, எந்த வழி நம்ம இந்த உலகத்துல சூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது யூதாஸை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல யூதாஸை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். ஒரு 30 வெள்ளி காசுன்னு பண ஆசை பிடிச்சு அவன் காட்டி கொடுத்தான். இதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இதை கொஞ்சம் நுட்பமா சிந்திச்சு பார்த்தோம்னா யூதாஸ் யாரு? யூதாஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யூதாஸ் தேவனுடைய ஒரு சீஷன். அவர் கூடயே இருந்தவர் தான் யூதாஸ். யூதாஸுக்கு நல்ல ஒரு பதவியை கொடுத்து நம்ம வச்சிருந்ததை பார்க்கணும். சரித்திரம் சில விஷயங்களை சரித்திரம் சொல்லுகிறது. யூதாஸுக்கு ஒரு நல்ல பொறுப்பை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பொருளாதார பதவி என்று நினைக்கிறேன். அவர் கேஷ்லாம் டிரான்சாக்ஷன் பண்ற பதவியை அவர் கொடுத்து வச்சிருந்தார். யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு கஷ்டப்படுறவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பதவியை இந்த யூதாஸுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்ததை நம்ம சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி உள்ள அந்த இடத்துல எல்லாருக்குமே அந்த சரித்திரம் சொல்லுகிறது, யூதாஸை யாருமே புரிஞ்சிக்க முடியாதான். அமைதியா தான் இருப்பாராம், எப்பவுமே அமைதியா இருப்பாராம். யூதாஸை யாரும் புரிஞ்சிக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது சரித்திரம் சொல்லுகிறது. அவர் யூதாஸ் அந்த காலத்துல பணத்தை ஹேண்டில் பண்ணி இருந்தானால என்னவோ தெரியல, அவருக்கு பணத்தின் மேல அவருக்கு குடியா இருந்தது. ஒரு விஷயம் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஆண்டவரை கொல்லணுன்றதுக்காக அவன் காட்டி கொடுக்கல அப்படின்றாங்க. ஆண்டவரை கொல்லணுன்றதுக்காக காட்டி கொடுக்கல, ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு, அவ்வளவுதான். அவர் ஏதோ பண்ண போறாங்க, ஆண்டவரை பிடிச்சி ஜெயில போட போறாங்க, ஆண்டவர் பிடிச்சி ஏதோ ஒரு துன்புறுத்த போறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க, ஆண்டவர் தப்பிச்சு வந்துருவாரு இப்படி ஒரு சொல்றாங்க. ஆண்டவர் அவரை பத்தி அப்படி அப்படி ஒரு இது சொல்றாங்க, ஒரு சரித்திரம் அந்த மாதிரி சொல்லுகிறது. அவருக்கு அப்படி நினைச்சு காட்டி கொடுக்கல, ஆனால் காட்டி கொடுத்தது தப்பு தான். சில குற்றங்கள் மன்னிக்க முடியாத குற்றங்கள் அப்படின்னு இருக்குது. ஆண்டவரையே காட்டி கொடுத்த குற்றத்தை நிச்சயமா மன்னிக்க முடியாது. இதே மாதிரிதான் ஒருத்தர் மறுதளிச்சாரு, பேதுரு மறுதளிச்சாரு. அவரும் சொன்னாரு, இயேசு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு அதுவும் தப்பு தான், இது தப்புனா அதுவும் தப்பு தானே. இவர் இயேசுவை காட்டி கொடுத்தாரு, அவர் இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேருக்குள்ள உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கும்போது, யூதாசி ஏன் காட்டி கொடுத்தாரு? அப்போ இயேசு அந்த இடத்துல யாருக்கும் தெரியாதா அப்படி ஒரு கேள்வி இருக்கும். அக்காலத்துல சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுவை போலவே தான் இருந்தாங்களாம் சீஷர்கள். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 5-6 சீஷர்கள் இயேசுவை போலவே இருந்தாங்களாம், ஒரே முகத்தோடு இருந்தார்களாம். அதனால அவங்க அடையாளம் தெரிவதற்காக இயேசு யார் என்று முத்தம் கொடுத்து, ரபி நீ வாழ்க என்று சொல்லி அவரை காட்டி கொடுத்தது அந்த இடத்துல பார்க்கிறோம்.
இந்த காட்டி கொடுத்தவனுக்கு என்ன நேர்ந்தது, அந்த இடத்துல மறுதளித்தவனுக்கு என்ன நேர்ந்தது? அவர் 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காட்டி கொடுத்தாரு. 30 வெள்ளிக்காசுக்காக பொருளாசையால, ஒரு பண ஆசையால, பொருளாசையால அவர் அந்த காட்டி கொடுத்தாரு. ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் பார்க்கிறாரு, ஆண்டவருக்கு நேர்கிறது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கிறாரு. அந்த 30 வெள்ளிக்காசையும் தூக்கி தேவாலயத்துல வீசி எறிஞ்சிட்டு நாண்டு கொண்டு செத்தாண்டு ஒரே லைன்ல 27:5 போட்டிருக்குது. அது மட்டும் பாத்தீங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். ஒரே வார்த்தையில முடிஞ்சிருக்கு. ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் அவன். யாரு? சாதாரண ஆளை காட்டி கொடுக்கல. நமக்கு தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்கல்ல, நம்ம கூட இருந்தா கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மனுஷனுக்கு நடந்தா பரவாயில்ல, ஆண்டவர் கடவுளுக்கே அந்த மாதிரி உலகத்தை படைத்த கடவுள் அவன் கூட இருந்து பார்த்தவன். அதுதான் அதுல முக்கியம். அவர் என்னென்ன அற்புதம் செய்தாரு, அவர் என்னெல்லாம் செய்தாருன்றத கூட இருந்து பார்த்தவர் யூதாஸ். அவரு தான் அதுக்கு அவரு காட்டி கொடுத்திருக்க கூடாது, அவர் காட்டி கொடுத்தாரு. ஒரு கூற்று ஒண்ணு இருக்குது. யூதாஸ் பிறக்கும் போதே பிதாவுக்கு தெரியும், இந்த யூதாஸ் பிறக்கும் போதே அவன் சாக போறாங்கிறது தெரியல. ஆண்டவருக்கு தெரியாத மறைவானது ஏதாவது இருக்கு அந்த உலகத்துல? ஆண்டவருக்கு மறைவானது ஏதாவது ஒன்று இருக்கு அந்த உலகத்துல? ஆண்டவருக்கு தெரியும்ல, யூதாஸ்னு ஒருத்தன் வரப்போறான், அவன் என்னை காட்டி கொடுக்க போறான், அதுக்கப்புறம் அவன் சாவ போறான். ஏன் சாவறதுக்காக ஒரு மனுஷன் ஆண்டவர் படைச்சாரு? ஒரு கேள்விக்கு ஒரு பதில சரித்திரம் சொல்லுகிறது. அவர் ஏன் சாவறதுக்காகவே படைச்சான்னா, ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கறத பார்க்கிறார். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள்ல படைச்ச உடனேவே ஒரு சுதந்திரத்தை அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அவர் நினைச்சிருந்தா அந்த ஆதாம கூட சரி தப்பு செய்யாம தடுத்திருக்கலாம்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல ஒண்ணு வரும். நம்ம அதிக கேள்வி கேட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி கேள்வி கேட்கிறவர்களுக்கு அது ஒரு பதிலை ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. அன்னைக்கு ஆதாம் ஏவாளை படைச்சாரு. அவர்களை ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த பாவம் செய்யாம தடுத்திருந்தா இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா ஒரு பாவம் செய்யாம தடுத்திருந்தான்றது, ஆண்டவர் ஒரு மனுஷனை படைச்சது ஒரு சுவாதீனமான ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் படைச்சாரு. சுய புத்தியை கொடுத்து, ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, நீ எப்படி வேணா வாழலாம்னு சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி தான் ஆண்டவர் படைச்சார் இல்லையா? ஆதாம படைக்கும் போது ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி தான் ஆண்டவர் படைச்சாரு. அந்த இடத்துல அவன் வாழ்ந்தது அவனுடைய சுய புத்தியினால. அவன் என்ன சொன்னாரு? ஒரு படைச்சிட்டு ஒரு கோட்பாடையும் கொடுத்தாரு, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் கொடுத்துட்டாரு. அவரு ஒரு கருவி, இன்னைக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு கருவி வாங்குறோம்னாலே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறோம். அதை வாங்கி அதை படிச்சு அதன்படி பண்ணாதான் அந்த பொருள் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை படைச்சு ஒரு கோட்பாடாக இந்த வேத புத்தகத்தை கையில கொடுத்து அவருக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு சொல்லி சுதந்திரமா இரு, ஆனா என் வழியில நட அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் படைச்சார். ஆனால் அவன் சுய புத்தியினால அவன் பாவம் செய்தான். திரும்பவும் ஆண்டவர் அவன் மேல இறக்கப்பட்டதுனால ஏதேன் தோட்டத்தை வெளியே அனுப்பினாரு, கோவப்பட்டாரு, வெளியே அனுப்பினாரு. ஆனால் அவன் மேல் உள்ள இறக்கப்பட்டதுனால அவனை திரும்பி உடுத்தி வித்து வாழ வைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் நீ நெத்தி வேர்வு சிந்தி உடைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த இடத்துல அப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு இதை கொடுத்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இந்த யூதாஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த படைச்சாரு, ஏன் இப்படி படைக்கணும், அதை தான் ஆண்டவர் எல்லா ஒரு மனுஷனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் ஆண்டவருடைய கரங்களால ராபோஜனை எடுத்தவன் யாரு? யூதாஸ். ஒருவேளை ஆண்டவர் அவன் மனசை மாறி இருக்கலாமே, இல்ல அவன் யூதாஸ் மனசை மாறி இருக்கலாம், மாற்றி இருக்கலாம்ல. இவர் கையாலேயே நம்ம ராபோஜனை எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், அப்பத்தை பிட்டு அவர் கொடுக்கிறாரு. இவர் அவர் கூட சேர்ந்து எல்லாத்தையும் பார்க்கிறாரு, ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்கிறாரு, அடையாளத்தை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஒருவேளை அந்த யூதாஸ் மனம் திரும்பி இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அவர் திருந்திருக்கலாம், கடைசி வரை அவர் திருந்தவே இல்லை. அப்படிங்கறனால தான் அவருக்கு நேர்ந்த இது அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு பார்க்கிறோம். இன்னொரு விதத்துல பார்க்கும் போது அப்போஸ்தலர் 1:18 வேற விதமா போட்டிருக்கு பாருங்களேன். ஒரு முரண், அவருடைய மரணத்துல ஒரு முரண். அனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இங்க விலாவாரியா எழுதியிருக்க நம்ம பார்க்கிறோம். வேதத்துல ஒரு முரண். அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? நாண்டு கொண்டு செத்தான்னா ஹேங்கிங் பண்ணிட்டு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல அவன் தலைக்குப்புற விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து, கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா?
அப்படியே அவர் இறந்திருக்காரு. யாரை காட்டி கொடுத்தவன்? ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அவனுக்கு தேவைதான் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அந்த நேரத்தில் அவனுக்கு நேர்ந்த கொடுமைகள் அந்த மாதிரி நடந்திருக்கு. வேதத்துல ரெண்டு ஒரு முரணான ஒரு கருத்துக்களை நம்ம பார்க்கணும். அப்ப வேதத்துல முரணான கருத்துக்கள் ரெண்டு போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. வேதத்துல எப்பவுமே முரண் இருந்ததே இல்லை. ஒரு எழுத்தாகிலும் எதுவுமே இந்த வேதத்துல இருக்கிற அவ்வளவுக்குமே 1000 அர்த்தங்கள் உண்டு. எதுக்குமே முரண் இந்த வேதத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேதத்துல சரித்திரம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த இடத்துல மார்க்கில் எழுதும் போது அந்த இடத்துல எல்லாரும் யூதாஸ் வந்து அந்த ஏரியாவுக்கு எல்லாருக்குமே யூதாஸை தெரியும், அங்க நேர்ந்தது எல்லாமே தெரியும். அதனால ஒரே லைன்ல அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்ற இடத்துல அதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் வயிறு வெடித்து குடல் சரிந்து அவன் குப்புற விழுந்து அவன் இறந்தான்னு பார்க்கிறோம். ஆனா சரித்திரம் என்ன சொல்லுகிறது, மலை செங்குத்தான மலையில ஒரு மர கிளையில அவன் நாண்டு கொண்டான். அவன் நாண்டு கொண்டான், அதாவது தூக்க மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல கிளையோட பாரம் தாங்க முடியாமல் அவன் கீழே விழுந்து மரம் அவனுடைய வயிற்றை கிழித்து அவன் பாறையின் மேல் விழுந்து வயிறு வெடித்து அவன் குடல் சரிந்து அவன் செத்து போனான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் இந்த இடத்துல எந்த முரணும் கிடையாது. இந்த வேதத்துல இந்த இடத்துல முரண் அந்த இடத்துல ஒரு முரண் கிடையாது. ரெண்டுமே ஒரே கருத்து தான். ஆனால் அவன் கொடூரமாய் அவன் செத்தான் என்பது மட்டும் அவன் அந்த இடத்துல வேதம் உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரை காட்டி கொடுத்தவன், பாவத்துக்கு நேராக ஓடினவன், பண ஆசையினால பொருளாசையினால உலக சிற்றின்பை நோக்கி ஓடுகிறவனுக்கு வச்சிருக்கிற தண்டனை அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை ஆண்டவர் வைத்து காத்திருக்கிறார். அதே நேரத்தில் 3 முறை மறிதளித்தான் சொன்ன அவன் வந்து மனம் கசந்து அழுதான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் உடனே அதை உணர்றான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அதுதான் உயிர் தெழுந்த உடனே அவர் நேரா போய் பார்த்தது, பேதுருவை போய் பார்த்து அவனை ஆசீர்வாசப்படுத்துறாரு. ஒன்றும் இல்லை, நீ பேசிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, ஏதோ நடந்துருச்சு, விட்டுரு, ஒன்றும் இல்லை, நீ என் பிள்ளை அவனை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா தன்னை காட்டி கொடுத்தவனை தன்னை காட்டி கொடுத்தவனுக்கு நேர்ந்தது தான். புரியுதுங்களா? நம்ம உண்மையான ரொம்ப பாவத்துக்குள்ள போறவங்களுக்கு இதுதான். மனம் திரும்பி அதை விட்டு மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு ஒன்றும் இல்லை, நீ பண்ணதெல்லாம் விட்டுரு, பழைய பாவங்கள்லாம் விட்டுரு, நீ ஆண்டவருக்குள்ள வா என்று அவர் சொல்லுகிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கிறோம். அதே போல பணாசைன்னு வரும்போது இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5 1-2 வசனங்களை மட்டும் வாசிட்டு நம்ம நிறைவு பெற்றுலாம். 2 ராஜாக்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன். நாகமான் என்று பத்தி நான் சொல்றேன். இதான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு கதை மாதிரி சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஒரு கதை மாதிரி சொல்லி முடிச்சிடறேன். நாகமான் என்பவன் அந்த இடத்துல இருந்தது நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே. நாகமான் அந்த இடத்துல பார்க்கிறோம். படை தளபதி. அவருக்கு வந்து குஷ்டரோகம் இருந்ததை பார்க்கிறோம். அவருக்கு குஷ்டரோகியா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த இடத்துல அவருடைய ஒரு சிறுமி, அவர் வீட்டில் இருந்த ஒரு சிறுமினால அந்த இடத்துல எலிசான்னு ஒருத்தர் அங்கே இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய குஷ்டரோகம் சரியாயிடும் அப்படின்னு அந்த சிறுமி அவருடைய மனைவி கிட்ட சொல்லி, அந்த மனைவி அவர்கிட்ட சொல்லி, அவர் எலிசா அவருடைய வாசல்ல போய் நின்னதை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு வந்து சுகம் வேணும்னு சொல்லி நின்னதை பார்க்கிறோம். அப்போ அவர் உள்ள இருந்து கேயாசி என்ற வேலைக்காரனை அனுப்பி அவருக்கு நீ அவனுக்கு போய் சொல்லு, யோர்தான் நதியில 7 முறை முங்க சொல்லு, அவருக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இது பண ஆசைக்காக சொல்லுகிறேன். இதை அவர் சொன்னதை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல அவர் எலிசா அந்த இடத்துல அற்புதம் செய்தார். ஆண்டவருடைய நாமத்தினால அங்க அற்புதத்தை நடந்தது. அவருக்கு சிறு பிள்ளை மாம்சம் போல அவர் மாறினார். அவர் எல்லா பிரச்சனையும் அவருக்கு தீர்ந்தது. அவர் யோர்தான்ல போயிட்டு அவர் வந்து உங்கி எழுந்ததை பார்க்கணும். அவர்கிட்ட சொல்லல, நீ எல்லாம் இதை கொடு அதை கொடு, ஒரு அற்புதத்தை செய்ய போறோம்னா இதை கொடு அதை கொடுன்னு சொல்ல அவன் ரெஃப்யூஸ் பண்றாரு. அவரு எனக்கு வேண்டான்னு சொல்றாரு. எலிசா வந்து நீ கொடுக்கறது எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த வேலைக்காரன் என்ன பண்றான், திரும்ப பாதி வழியில போய் வாங்கிட்டு வந்துறான். இவருக்கு 1க்கு 2 கொடுன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு. இவர் கேட்டதுன்னு அவர் கொடுத்தது 2, இவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லாத்தையும் வலிக்கு வச்சுட்டு திரும்ப ஒன்றும் தெரியாத மாதிரி போய் நிற்கிறாரு. எலிசா கேட்கிறாரு, எங்கப்பா போயிட்டு வந்த, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் கொடுக்குற தண்டனை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ பண ஆசை வந்துச்சுல, உனக்கு பொருளாசை வந்துச்சுல, இந்த உலகத்துல நீ என்ன நான் வேண்டான்னு சொல்லி அனுப்புனது நீ இடையில போய் வாங்கிட்டு வந்தல, உனக்கு நேர்ந்தது என்ன? அவனுக்கு நேர்ந்தது என்ன? அவங்களுக்கு குஷ்டரோகம் வந்ததுல அது உனக்கு மட்டும் இல்ல உன் சந்ததிக்கே வரும்னு சொல்லிட்டாரு எலிசா. அப்படியா? அவரு இருக்கு அந்த உலகத்தை ஆசையில விட்டுட்டு வர சொல்றாரு ஆண்டவர். அவ்வளவுதான். பொருளாசை அப்படின்றனால அவர் அந்த இடத்துல நேர்ந்ததை பார்க்கிறோம். அவருக்கு மட்டும் குஷ்டரோகம் அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது வரும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வேதத்துல
வெளிப்படுத்தல் 21:8 சில வசனங்களை மட்டும் நினைவுபடுத்தி நம்ம நிறைவுக்கு போயிடலாம். வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரர்களும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யனும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொருளாசை, இந்த உலகத்து மேல ஆசை, இந்த பொருளாசைன்னு மட்டும்தான் பொருளாசை, பண ஆசை. இங்க பெருசா பண ஆசை பிடிச்சவர்கள்லாம் இங்க நம்ம யாரும் இல்லை. ஆக்சுவலா நமக்கு தெரியாமே சிலத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அதுக்காக தான் நான் சொல்றேனே தவிர பண ஆசை பொருளாசை என்கிறது இந்த உலகத்தில் மேல் வைக்கிற ஆசை. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் உலகத்தால் வாழ்கிற ஒரு ஆசை, வேலை நிமித்தம் நம்ம ஓடி 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 நம்ம சம்பாதிச்சு அதை செய்யணும் இதை செய்யணும் செய்கிறவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு உலகத்தின் மேலே சிற்றின்பம் வேணும், அது வேணும் இது வேணும் சந்தோஷம் வேணும்னு ஓடுகிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் ஆலயத்துக்கு ஆண்டவர் நோக்கி வருகிற கூட்டம் ஒரு பக்கம். இதன் மத்தியில் யார் எந்த வழியில பிரயாணம் பண்ணா நம்மளுடைய நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம், எந்த வாசலுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம் என்பதுதான் இந்த இடத்துல வெளிப்படுத்தல் 3:8 வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறது, ஒரு கதவை தட்டார் ஆண்டவர், வாசப்படியில் நின்று கதவை தட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அதில் உள்ளே பிரவேசித்து நான் உங்களோடு கூட போதனை பண்ணுவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார். உன்னை வந்து நின்னுட்டாரு, கதவு கிட்ட வந்து நின்னுட்டாரு, தட்டவும் செய்யறாரு, கதவை திறக்கணும். இப்ப அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை, அவ்வளவுதான். இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, நம்முடைய போற ரூட் எது, ஆண்டவர் ஒரு உச்சிதமான ஒரு சந்தோஷங்களை வைத்து காத்திருக்கிறார். நமக்காக ஒரு பரலோக ராஜ்யம் வெயிட் பண்ணுது. இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச கால பாடுகள் தான். இது ஈஸியா நீந்துடும், அது சீக்கிரத்தில் இந்த நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்ற இந்த பாடலை நம்ம பாடுறோம். இன்னைக்கு சீக்கிரத்தில் நீங்கிறோம், இந்த கஷ்டம் எல்லாம் சீக்கிரம் நீங்கிறோம். ஒவ்வொருத்தரும் மன கஷ்டத்தையும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆண்டவருக்கு முழுசா தெரியும். எல்லாருடைய மன கஷ்டங்கள், உள்ளூர் இருக்கிற கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாமே தெரியும். இன்னைக்கு யாருமே ரொம்ப சொல்லுமா பயங்கர ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல முடியாது. கஷ்டத்துல எப்படி ஹாப்பியா வாழ்றது, இதுதான் கிறிஸ்தவங்க, இதுதான் கிறிஸ்தவம். கஷ்டத்துல எப்படி இன்னைக்கு ஹாப்பியா வாழ்றது, எப்படி சந்தோஷத்தை கிரியேட் பண்றது, நம்மளே கஷ்டத்தை கிரியேட் பண்றது. நம்மளோட இடத்துல சந்தோஷம் நம்மளோட சுத்தி கொட்டி கிடக்கு, நம்மளை சுத்தி சந்தோஷம் கொட்டி கிடக்கு. ஆனால் நம்ம அதை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம துன்பத்தை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், கஷ்டத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். நம்ம எது நம்மளை பாதிப்பு உண்டாகுதோ அதுதான் நம்மளை வந்து குத்துது, உள்ள குத்துது. அது நம்மளை யாராவது நிந்திக்கிறாங்கன்னா அதுதான் நம்மள உள்ள ஃபர்ஸ்ட் போகுது. நம்ம பாராட்டுறாங்க, நம்மளை வந்து எல்லாரும் பேர் நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறது வந்து லேட்டா தான் புரியுது. ஃபர்ஸ்ட் நம்மளை பாதிக்கிறது நம்மளுடைய கஷ்டம். கொஞ்ச காலம் பாடுகள் தான். என் சத்தத்தை கேட்டு ஒருத்தன் கடவை திறந்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட போஜனை பண்ணுகிற ஒரு பாக்கியம் அன்றைக்கு இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் எழும்பலாமா, அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் எழும்பலாமா. கொஞ்ச கால பாடுகள் தான் இந்த வாழ்க்கையில, கொஞ்ச கால பாடுகள். இடுக்கமான வாசல் வழியில தான் இன்னைக்கு நம்மளுடைய பிரயாணம், இடுக்கமான வாசல்கள் தான். என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு இடுக்கமான வாசல் வழியில நம்ம பிரவேசித்தாலும் சரி, போகிற தூரம், போய் சேருகிற இடம் அது மோட்சமாக இருக்கிறது. இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய. நம்மளாதான் கிரியேட் பண்றோம், நம்மளாதான் கிரியேட். யாராவது உங்களுக்கு கம்பல் பண்ணாங்களா?
கிறிஸ்தவத்துக்கு வாங்க, இப்படி கஷ்டப்படுங்க, அனுபவிங்க. யாராவது உங்களை ஏதாவது கம்பல் பண்ணாங்களா? நம்மளா ஏத்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை, நம்மளா ஏத்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த வழியில தான் நாம் போக வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு போதிச்சது. கர்த்தர் செய்த நம்ம அற்புதத்தை, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு மன வேதனை இருந்தாலும் சரி, இந்த பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை, சுத்தி 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 பிரச்சனை இருந்தாலும் சரி, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் முன் சிரித்த முகமா. எப்படி வரும் சிரிப்பு? எப்படி வரும் சிரிப்பு? இடுக்கமான வாசல்ல நுழையணும், எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும், சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். பொதுவான பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். பொதுவான பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவே. கரங்களை தட்டி. இடுக்கமான வாசல் வழியே எல்லாரும் வருந்தி நுழைய முயன்றிடுவே. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவே. சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவ்வாழ்வு துன்பம் எல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இவ்வாழ்வு துன்பம் எல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவே. சிலுவை சுமந்த எல்லாரும்
எல்லாரும் கரங்களை தட்டி சிரித்த முகமாய் சென்றிடுவோம். கண்களை மூடி சுகமான வாசல் வழியே அருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே அருந்தி நுழைய முயன்றிடுவோம். அழிவுக்கு செல்லும் பாதை மிகவும் அகன்றது. அழிவுக்கு செல்லும் பாதை மிகவும் அகன்றது. பாதாளம் செல்லும் பாதை மிகவும் விரிந்தது. ஆமென். வாழ்வுக்கு செல்லும் பாதை ஆனது. வாழ்வுக்கு செல்லும் பாதை விருந்தமானது. பாதாளம் செல்லும் பாதை மிகவும் விரிந்தது. பாதாளம் செல்லும் பாதை மிகவும் அகன்றது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே பருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே பருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே பருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே பருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே பருந்தி நுழைய சுகந்திடுவோம். சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில கூட கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக, உடைய வார்த்தையை துணிக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இடுக்கமான வழியிலே நாங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. விரிந்த அகலமான பாதையில பிரவேசிக்க கர்த்தர் எங்கள் மத்தியில் வார்த்தை கொண்டு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய மகனை இடைகட்டி மறைத்து எங்கள் மத்தியில் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, இன்னும் 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 அநேக பாதைகளுக்கு கர்த்தர் மகனை எடுத்து செல்ல, எடுத்து பேச கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக, பண்படுத்துவீராக, உபயோகப்படுத்துவீராக, எடுத்து நிறுத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வந்த எங்களுக்கு நல்லா பேசினீங்கப்பா. உங்க வார்த்தையை நாங்க கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே, வர தடைப்பட்ட எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிற மக்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனங்களை மாற்றுங்க. சபையில இன்னும் பலவீனமா இருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுங்க. தேவைகளை சந்திங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் தலைவணங்கி சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்துடைய பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.